எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனோ இல்லையோ மற்றவர்கள் மகிழ்ச்சிக்காக பாடுபடுவேன், அதற்காக பல விஷயங்களை விட்டுக் கொடுப்பேன் என்ற எண்ணத்தில் எப்பொழுதும் மாறுகின்ற என்னுடைய அன்பு நண்பர்கள், நேயர்கள் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2026 ஏப்ரல் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் எங்க இருக்காருன்னு நம்ம செக் பண்ணணும். அதே போல ரிஷபராசிக்கு ஒரு சுகஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் எங்க இருக்காரு அப்படிங்கிற மைய பகுதியை வச்சுதான் நம்ம இன்றைய பலன்களை உங்களுக்கு சொல்ல போறோம். சோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த மாதம் துவக்கத்தில் 1ஆம் தேதியில உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே அடுத்து என்ன பண்றாரு, 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப அவர் 11ஆம் இடத்துக்கு உங்க லைஃப்ல நிறைய டேர்னிங், கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் தேதியில இருந்து நிறைய நல்ல விஷயங்களே கொடுக்க போறார். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடுமாற்றம் விலகப் போகிறது. காசு இல்ல அப்படிங்கிற வார்த்தை உங்களுடைய வார்த்தையில வரவே வராது. இந்த மாதம் கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்றேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நிறைய பணம் இருக்கணும், நிறைய மாற்றம் வேணும். இந்த பணம் வந்தா என்னுடைய லைஃப்பை நான் மாத்திடுவேன், இந்த காசு கிடைச்சா என் லைஃப்ல பெரிய டேர்னிங் வந்துடும் அப்படின்னு ஒரு பெரிய டார்கெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் சொல்ற மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்காரு மட்டும் பார்த்து. உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் கடகத்தில் அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் விருட்சகத்தில், உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் மீனத்தில், இந்த 3 அமைப்பில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் உறுதியாக உங்களுக்கு பொருளாதாரம் இரட்டிப்பாக கிடைக்கும். அதாவது ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துல உங்களை அறியாமே எதிர்பாராமல் ஒரு 20,000 ரூபாய், ஒரு 50,000 ரூபாய் கிடைக்கும். சோ இது நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை தானே. அப்ப 10,000 ரூபாய் எதிர்பார்க்கிறவங்களுக்கு 20,000மோ, லாக்ஸ் கணக்குல பிசினஸ் பண்றவங்களுக்கு அதை விட 2 மடங்கு வருமானங்களும் ஈட்டிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மார்ச் மாதம். அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம், மெயினா நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை, மீளா பிரச்சனை, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இது யாருக்காக வாங்கின கடன் அப்படின்னு ஒரு அண்டர்லைன் போட்டோம்னா ரிஷபராசிக்காரங்க ஒரு 100 பேர் எழுதி அனுப்பிவிட்டா எப்படி அனுப்புவீங்கன்னா கிட்டத்தட்ட 100ல 90% அன்பர்கள் எல்லாருமே தனக்காக வாங்கல, என் நண்பனுக்காண்டி வாங்கினேன், என் கூட பிறந்த உறவுக்காண்டி வாங்கினேன், என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்காண்டி வாங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா தான் இருப்பீங்க. இல்ல எனக்கு கூட வேலை பார்க்கிற நபருக்கு வாங்கி கொடுத்தேன், கடைசியா அந்த கடன்ல பெரிய மீளா கடன்ல நான் மாட்டிக்கிட்டேன், அந்த கடனுக்கு நானே வெட்டி கட்டுறேன், இன்னும் அவர் ஒத்த பைசா கொடுக்கல அப்படின்னு கூடிய சூழ்நிலையில சிக்கி தவிச்சவங்க தான் நம்ம ரிஷபராசிக்காரர். இது எவ்வளவு நாட்களாக நடக்குதுன்னா ஒரு 3-4 வருட காலமாகவே இந்த சதி நடந்துகிறது. என்னன்னா இவன் மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கான், இவன் மட்டும் ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கானே அப்படி ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டாங்க. மற்றவங்களுக்கு வெளியே பாக்குறவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்க புன்னகை தான் தெரியுது, அவங்களுடைய மனசுல உள்ள அழுத்தம் யாருக்குமே தெரியல. குடும்பத்துல உள்ளவங்களே அப்படித்தானே இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஃபர்ஸ்ட் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கிடையவே கிடையாது. அப்ப இந்த லாக் உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது, மன அழுத்தம் விலக போகுது, சந்தோஷமே காணலைங்க, என்னன்னே தெரியலங்க, நீங்க இருந்த நிலையில இருந்து மாறி உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாட்களாக, ரொம்ப மாதங்களாக, பல வருடங்களாக இதை செய்து முடிக்கணும்னு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன், இதை முடிக்க முடியல அப்படின்னு வருத்தத்துல இருந்தீங்கன்னா இந்த மாதம் அதற்கு மிகப்பெரிய ஒரு அடிக்கல் நாட்டுவீங்க, ஒரு மைய பகுதியை எடுப்பீங்க, கரெக்டா முடிப்பீங்க. கவலைப்பட வேண்டாம். வேலை தேடிக்கொண்டிருக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதியாக உண்டு.
ஸோ அதற்கான சூழ்நிலைகளும் செயல்பாடுகளும் உங்களுக்கு சூரிய பகவானும் கொடுக்க போறார். ஓகேவா? சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஸ்டார்டிங்ல 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இப்ப சூரியன் 10ல் அமர்ந்தால் பதவி உயர்வு உறுதி, வேலை உறுதி, கௌரவம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். இவ்வளவு விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். 15ஆம் தேதிக்கு மேல லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. சோ இவ்வளவு நன்மை அப்படிங்கிறத கொடுக்கிற கிரகங்கள், கவனம்ங்கிற விஷயத்துல எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களை எச்சரிக்கைப்படுத்துது அப்படின்னா, மெயினா இங்க வந்து நம்ம எக்ஸாக்டா எடுத்தா செவ்வாய், கேது, புதன், இந்த 3 கிரகங்களுமே உங்களை சில விஷயங்களை கவனம் அப்படிங்கிறத இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு உணர்த்துறாங்க. ஸோ அப்ப இந்த செயல்பாடுல நீங்க என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்க போறீங்க அப்படிங்கும் போது, நம்முடைய ரிஷபராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத நட்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போவீங்க, அவர் அந்த ஃப்ரெண்டு மூலமா இன்னொரு ஃப்ரெண்டு வருவார். அப்ப அந்த புதுசா வர பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அப்படி ஒரு 10 அடி தள்ளி வச்சு பழகுங்க. அப்படி தள்ளி வச்சு பழகுனீங்கன்னா பாதிப்பு கிடையாது. அப்படி கை கோர்த்து போயிட்டீங்கன்னா உங்களை கை கோர்த்து கூட்டு போயிடுவாங்க. எங்கேயா ஒரு இருட்டுக்குள்ள போய் நிப்பாட்டிடுவாங்க, இல்ல காட்டுக்குள்ள போய் நிப்பாட்டிடுவாங்க. நீங்க விடை தெரியாம முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். கவனமா இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் என்ன விஷயத்துல கவனமா இருக்குன்னா, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். எதையா ஒண்ணு சொல்றது, போன்ல SMS மூலமா சொல்றது, டிஸ்டர்ப் ஆகுது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருந்தா இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில நினைத்ததை முடித்து நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கிரகங்கள் உங்களுக்கு வழிவகுக்கும். சரி, இந்த மாதத்துல சொன்ன நல்ல விஷயம்லாம் நடக்கப்பட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் விலக்கி விட்டு வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா துர்க்கை அம்மனை கைப்பிடிச்சுக்கோ. துர்க்கை அம்மனை, அம்மா தாயே நீதான் எனக்கு உறுதுணை அப்படின்னு போய் நீங்க அம்மன் கோயில போய் நின்று நம்ம துர்க்கை அம்மனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மாற்றங்களும் ஏற்றங்களும் ரிஷபராசிக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். இப்போது வரை நீங்க பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே, சுய ஜாதகம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா நீங்க ரொம்ப பொறுமையா நிதானமா இந்த மார்ச் 2026 உங்களுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறத செக் பண்ணிட்டீங்க. இதை தாண்டி உங்க மனசுல நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எப்ப வந்து வேலை கிடைக்கும், எப்ப கல்யாணம் முடியும், எப்ப நம்ம மனைவி நம்ம பேச்ச கேட்பாங்க, எப்ப நம்மளுடைய கணவர் நம்ம கூடயே இருப்பாரு, பாசமா இருப்பாரு, எப்ப நம்ம குழந்தைகள் நம்மளுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ எக்ஸட்ரா. அப்புறம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் கேள்வின்னு வச்சா ஒரு மனிதனுடைய அடிப்படை கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 25-30 கேள்விகள். ஸோ ஒவ்வொரு கேள்விகளுக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகமே ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், ஓகேவா? அதுக்கடுத்து தற்போது நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, எந்த நாட்டுல இருந்து பேசுறீங்க, நீங்க பிறந்த இடம், இதெல்லாம் எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்பிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டயத்துல நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன். கண்டிப்பா உங்களுடைய கேள்விகள் எல்லாமே நீங்க எழுதி வச்சு கேட்டாலும் சரி, மனசுக்குள்ள கடகடன்னு கேட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக துல்லியமாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். இது ஒரு விஷயம். சில அன்பர்கள் என்ன கேட்காங்கன்னா, சார் எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியலங்க, எனக்கு ஜாதகமே எழுதல, எனக்கு என்னுடைய எழுத்தை வச்சு என்னுடைய பேரை வச்சு நான் வந்து ராசியை வந்து கணக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை நிறைய கேள்விகள் இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். கட்டாயமாக உங்களுக்கும் உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை மிக துல்லியமா கணக்கிட முடியும். அதற்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவியை நம்ம யூஸ் பண்றோம். இதை வச்சு வந்து உங்களுடைய நீங்க என்ன கேள்விக்காக வந்திருக்கீங்க, உங்களோட கேள்வி என்ன, எல்லாத்துக்கும் துல்லிய பலன் சொல்ல முடியும். அதற்கு நீங்களும் உங்களுடைய பேரை, உங்களுடைய ஊரு, எந்த நாடு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க, நம்ம சொன்னதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க தயவு செய்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க.
ஏன்னா நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நீங்க கிடையாது. நம்ம சார்ந்தவங்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற நல்ல மனசு உள்ளவங்க மட்டும்தான் நம்ம வீடியோ பார்க்க முடியும். ஸோ அப்ப வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்பொழுதும் நிறைந்திருக்கட்டும் என வாழ்த்தி உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.